ஓகே. ஸோ நம்ம இன்னைக்குள்ள வீடியோ லெக்சர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரோனோ ஆம்ப்ரோமெட்ரி. ஓகே. ஸோ இதுல குரோனோ அப்படின்னா ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னா டைம்ங்கிறது அர்த்தம். இதுல ஆம்பியர் அப்படின்னா கரண்ட்னு அர்த்தம். இதுல மெட்ரினா நம்ம வந்து மெஷர் பண்றோங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குரோனோ ஆம்ப்ரோமெட்ரி அப்படின்னா நம்ம வந்து அவுட்புட் வந்து கரண்ட்ல இருக்கு, நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது டைம்ல இருக்கு. புரியுதா? சோ அப்போ வந்து நம்ம என்ன ஆக்சுவலா மெஷர் பண்றோம் அப்படின்னா கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே. ஓகே. சோ அப்ப நம்ம என்ன ஆக்சுவலா பண்றோம் அப்படின்னா கரண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ங்கிறது நம்ம ஆக்சுவலா எதுல மெஷர் பண்றோம்? குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம மெஷர் பண்றோம். சோ இப்போ நம்ம எதுக்கும் உள்ள ரிலேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இப்போ சோஃபார் நம்ம நிறைய வீடியோ லெக்சர்ஸ்ல நம்ம சைக்கிளிக் வோல்டாமெட்ரி பத்தி தான் நான் வந்து ரொம்ப டெப்தா பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில இருந்து நம்ம எப்படி வந்து குரோனோ ஆம்ப்ரோமெட்ரிக்கு வந்து ரிலேட் பண்ணலாம்? சோ அதுக்குள்ளால இருக்கக்கூடிய இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸ் ஆக்சுவலா என்ன? எப்படி இது வந்து நமக்கு ஒரு ஆம்ப்ரோமெட்ரிங்கிறது நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? சோ அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஒரு சிவி வருது அப்படின்னா நான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது வந்து லோ டு ஹைன்னு எனக்கு இருந்து அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் சைடு வந்து ஆக்சிடேஷன் அர்த்தம், நெகட்டிவ் சைடு எனக்கு இருக்கிறது ரிடக்ஷன்ங்கிறது அர்த்தம். புரியுதா? ஸோ அதுதான் நான் இங்க ஒரு ரெப்ரஸன்டேஷன்ல போட்டிருக்கேன். பாசிட்டிவ் கரண்ட்ங்கிறது ஆக்சிடேஷன், நெகட்டிவ் கரண்ட்ங்கிறது ரிடக்ஷன். ஓகே. இதே இது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஹைட் லோவா இருந்தா பாசிட்டிவ் சைடு வந்து ரிடக்ஷன், லோயர் சைடு வந்து என்னது நெகட்டிவ் சைடு இருக்கிறது வந்து ஆக்சிடேஷன். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். நான் வந்து லோ டு ஹை ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் ரன் பண்றேன். புரியுதா? இது வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கேன் ரேட். புரியுதா? சோ நான் பொட்டன்ஷியல் இனிஷியலா வந்து நான் லோ டு ஹை ரன் பண்ணும்போது எனக்கு சிவில எனக்கு எங்க வரும்? எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்க எண்ட் வரைக்கும் முடியும். புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். அதே மாதிரி நான் ஹை டு லோ, புரியுதா? சோ இந்த ஹை டு லோ வந்து நான் வந்து நான் ரேம்ப் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன நடக்கும்? எனக்கு வந்து ஹை டு லோல எனக்கு வந்து இங்க எனக்கு ரிடக்ஷன் நடக்கும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு நடக்கிறது வந்து ஆக்சிடேஷன், செகண்ட்ல எனக்கு நடக்கிறது வந்து ரிடக்ஷன். புரியுதா? சோ இது வந்து ஃபெரிசைனைட் தான் நான் என்னுடைய பஃபர் சொல்யூஷன்ல நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆக்சுவலா என்னது? என்னோட ஃபெரோசைனைடு வந்து ஃபெரிசைனைடா மாறுதுங்கிறது அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி இந்த 2வது ப்ராசஸ் அதாவது என்னது? நான் ஹை டு லோ நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலா என்னது? என்னுடைய எது ஆக்சுவலா நடக்குது? ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா ஃபெரிசைனைடு வந்து ஃபெரோசைனைடா மாறுதுன்னு அர்த்தம். ஓகே. சோ இதுல லோ டு ஹைனா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்றது பொட்டன்ஷியல். புரியுதா? சோ அப்ப நம்ம லோனா இப்ப நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னன்னுங்கிற அசியூம் பண்ணிக்கிறேன். லோங்கிறது வந்து 0 வோல்ட்ங்கிறது எடுத்துக்கிறேன். புரியுதா? ஹைங்கிறது வந்து நான் வந்து ஒரு 0.9 வோல்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். அப்படின்னு அப்ப நான் என்ன மீனிங்? நான் வந்து 0 டு 0.9 வோல்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. அது பிறகு திரும்ப நான் வந்து 0.9 டு 0 வோல்ட் நான் கொடுக்கும்போது எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே. சோ இப்போ இத நம்ம குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வேவ் ஃபார்ம் எப்படி மாறுதுங்கிறது பார்ப்போம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம வந்து என்ன மாதிரி கொடுப்போம்னா ஒரு ஸ்டெப் பொட்டன்ஷியலா கொடுப்போம். புரியுதா? ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப் தான் இருக்கும். ஓகே. சோ சிங்கிள் ஸ்டெப் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியும் உண்டு, டபுள் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியும் உண்டு. புரியுதா? சோ இப்ப நான் இங்க நம்ம பாக்குறது ஆக்சுவலா வந்து என்னன்னா சிங்கிள் ஸ்டெப் எனக்கு சிங்கிள் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரி. புரியுதா? சோ அப்படின்னா என்ன மீனிங்? இங்க எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செக்மெண்ட் நம்ம சிவில எங்க இருந்து எங்க நம்ம ரன் பண்றோம்? லோ டு ஹை. அப்படிதானே? அங்க வந்து ரேம்ப் சிக்னல். ஆனா இங்க நம்ம எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம இன்புட் கொடுக்கறது வந்து லோ டு ஹை. புரியுதா? லோ டு ஹைல இருந்து ஒரு ஸ்டெப் சிக்னலா நம்ம ஆக்சுவலா கொடுப்போம். சோ இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? என்னோட அப்பர் சர்ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து எனக்கு ஒரு ஸ்டேபிளா வரும். இங்க தெரியுதா? இங்க நம்ம ஸ்டேபிளா பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணியிருக்கோம். இங்க இனிஷியலா வந்து எனக்கு கரண்ட் ஸ்டேபிளா இருக்கும்.
திடீர்னு ஒரு ஸ்பைக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், புரியுதா? பாசிட்டிவ்ல போய் அப்படியே வந்து எனக்கு எக்ஸ்பொனென்ஷியலா எனக்கு ஒரு டிகேயா எனக்கு வரும், புரியுதா? சோ இது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது வந்து ஆக்சிடேஷன், புரியுதா? ஏன்னா நம்ம சிவிலையும் ஆக்சிடேஷன் தான் நடக்குது, அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம், புரியுதா? லோ டு ஹைங்கிறதுல நம்ம கொடுக்குறோம், ஆனா நம்ம இங்க கொடுக்குறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப் தான், புரியுதா? இந்த பொட்டன்ஷியல் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல தான் லோ டு ஹையா மாறுது. ஓகே, சோ அதனால எனக்கு வந்து இங்க குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்குது, சரியா? இப்போ இதே இது நம்ம இங்க செகண்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன சொல்லியிருந்தேன், சைக்கிளிக் ஆல்டோமெட்ரியில நம்ம வந்து ஹை டு லோ கொடுக்குறோம், புரியுதா? அப்போ ஹை டு லோ கொடுக்கறது தான் நம்ம ஆக்சுவலி இங்க என்ன நடக்கும் சைக்கிளிக் ஆல்டோமெட்ரியில நமக்கு வந்து ஒரு ரிடக்ஷன் நடக்குது. ஓகே, சோ இந்த ரிடக்ஷன் ஆக்சுவலி என்னது நெகட்டிவ் நடக்குது. ஓகே, சோ அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நான் ஹை டு லோ கொடுத்துக்கிற மாதிரி நான் இங்க க்ரோ ஆம்ப்ரோமெட்ரிலையும் ஹை டு லோவா வந்து நான் ஒரு ஸ்டெப் சிக்னலா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, பொட்டன்ஷியலா. அப்ப நான் அப்படி ஸ்டெப் சிக்னலா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் ஆக்சுவல் என்னதான் வரும், நெகட்டிவ்ல தான் வரும், புரியுதா? சோ இனிஷியலா ஸ்டேபிளா இருக்கும், அப்புறம் நெகட்டிவ்ல வந்துகிட்டு அது பிறகு எனக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் மாதிரி எனக்கு கரண்ட் வரும், புரியுதா? சோ இதுதான் ஆக்சுவலா வந்து என்னன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே, சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ஸ்லைட்ல, எனக்கு ஆக்சிடேஷன்ங்கிறது பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து குரோன் ஆம்பரோமெட்ரிலயும் எனக்கு பாசிட்டிவ்ல தான் எனக்கு கரண்ட் இருக்கும். ஓகே, அதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், புரியுதா? சிபில வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா குரோன் ஆம்பரோமெட்ரியில எனக்கு பாசிட்டிவ் கரண்ட் டிகே தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு சிவில ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்சுவலா இருந்துச்சுன்னா எனக்கு குரோன் ஆம்பரோமெட்ரியில எனக்கு வந்து நெகட்டிவ் கரண்ட் டிகேல இருக்கும், புரியுதா? இது நெகட்டிவ் கீழே போகுது, புரியுதா? நெகட்டிவ் இங்கேயும் ரிடக்ஷன் என்னது நெகட்டிவ் தான், புரியுதா? சோ இது வந்து நம்ம என்ன கன்சிடரேஷன்ல எடுத்திருக்கோம், எனக்கு அப்பர் ஆக்சிடேஷன், லோயர் வந்து ரிடக்ஷன், புரியுதா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கேஸ் பார்க்க போறதுல வந்து என்னன்னா, எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது நான் ஹை டு லோல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, சோ எனக்கு ஹை டு லோ இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி தெரியும் அப்பர் வந்து ரிடக்ஷன், லோயர் வந்து ஆக்சிடேஷன், புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஹை டு லோ, புரியுதா? ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியல் நான் வந்து ரேம்ப் பண்ணும்போது எனக்கு ஒரு அப்பர் செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு பீக் வருது. சோ தட் கரஸ்பாண்ட்ஸ் டு ரிடக்ஷன், புரியுதா? அப்ப ரிடக்ஷன் ஆக்சுவலா என்ன மீனிங், பெரி சைனைடு வந்து ஃபெரோ சைனைடா மாறுதுன்னு அர்த்தம், புரியுதா? வேரஸ் நான் வந்து லோ டு ஹை, புரியுதா? இந்த லோ டு ஹை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது, எனக்கு வந்து இந்த ஃபெரோ சைனைடு, புரியுதா? இந்த ஃபெரோ சைனைடு வந்து பெரி சைனைடா மாறுது, புரியுதா? சோ அதுதான் நான் இங்க தெளிவா இங்க கொடுத்திருக்கேன். ஓகேயா? சோ இப்போ நம்ம இந்த கேஸ்ல எனக்கு பாசிட்டிவ் கரண்ட்னு ஆக்சுவலா என்ன மீனிங், ரிடக்ஷன் அர்த்தம். ஓகேயா? நான் நெகட்டிவ் கரண்ட்னு சொல்றேன்னா அது வந்து ஆக்சிடேஷன் அர்த்தம், சரியா? சோ இப்போ இந்த கண்டிஷன்ல நான் என்ன பண்றேன், நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஹை டு லோன்னு கொடுத்தோம் தெரியுமா? அதே ஹை டு லோவ நம்ம குரோன் ஆம்பரோமீட்டர்ல கொடுக்குறோம்னா அப்ப என்ன பண்ணணும், சிங்கிள் ஸ்டெப்ல நான் பொட்டன்ஷியல நான் டிக்ரீஸ் பண்றேன், புரியுதா? அதான் இது சிங்கிள் ஸ்டெப், புரியுதா? இதே நேரத்துல நான் செகண்ட் செக்மெண்ட்ல பார்த்தோம்னா நம்ம என்ன ஆக்சுவலா சொல்றேன், லோ டு ஹை. அப்ப லோ டு ஹைனா ஆக்சுவலா என்னது, லோ டு ஹைல நான் பொட்டன்ஷியல ஒரு ஸ்டெப்பா நான் வந்து கூட்டுறேன், சரியா? லோ டு ஹை. ஓகே, சோ நான் ஹை டு லோன்னு கொடுக்கும்போது ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது, இங்க ரிடக்ஷன் வந்து பாசிட்டிவ், புரியுதா? அதனால நீங்க ஹை டு லோ கொடுத்தானாலும் இங்க உங்களுக்கு கரண்ட் எங்க தான் வரும், பாசிட்டிவ்ல தான் வரும், புரியுதா? சோ பாசிட்டிவ்ல வந்து ஒரு டிகே மாதிரி எனக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். சோ இது கரஸ்பாண்ட்ஸ் டு ரிடக்ஷன் ரியாக்ஷன். இதே மாதிரி நமக்கு தெரியும் நான் லோ டு ஹை, புரியுதா? நான் லோ டு ஹைல இருந்து ஒரு ஸ்டெப்பா கொடுக்குறேன் அப்படின்னா சைக்கிளிக் வோல்டாமீட்டர்ல எனக்கு நெகட்டிவா எனக்கு கரண்ட் வருது அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரிதான் எனக்கு என்ன ஆகும், நெகட்டிவ்ல என்னோட கரண்ட் வந்து எனக்கு டிகே மாதிரி எனக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், புரியுதா? சோ அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், குரோனா ஆம்பரோமெட்ரியில இருந்து நமக்கு ஒரு பீக், நமக்கு ஒரு இன்ஃபரன்ஸ், நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்னங்கிறது நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு ப்ரையரா நமக்கு சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில நம்ம என்ன செக்மெண்ட் நம்ம ஆக்சுவலா ரன் பண்றோங்கிறது நமக்கு தெரியணும், புரியுதா? நமக்கு டைரக்ஷனல் ரொம்ப முக்கியம். நம்ம எங்க இருந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்க முடியுது, அப்புறம் செகண்ட் செக்மெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்டா நமக்கு தெரியும், புரியுதா? சோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ப்ராசஸ் நம்ம பார்த்தோம்னா இதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஒர்க் ஸ்டேஷனை நம்ம வந்து சிஸ்டம் செட்டப்ல நம்ம பேராமீட்டர்ஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறது பார்ப்போம். சி
அப்பர் ரிடக்ஷன் லோயர் ஆக்சிடேஷன் அப்படின்னா அது யூஎஸ் கன்வென்ஷன். புரியுதா? வேரஸ் அப்பர் ஆக்சிடேஷன் லோயர் ரிடக்ஷன். லோயர்னா நான் சொல்ல வருது நெகட்டிவ். என்ன? அப்பர்னா பாசிட்டிவ். புரியுதா? அப்போ அப்பர் பாசிட்டிவ் லோயர் நெகட்டிவ் அப்படின்னா அப்பர் ஆக்சிடேஷன் அர்த்தம், லோயர் ரிடக்ஷன் அர்த்தம். திஸ் ஃபாலோஸ் என்னது? ஐயூபேக் கன்வென்ஷன். புரியுதா? அப்போ ஐயூபேக் கன்வென்ஷன்னா நம்ம சிஹெச் எலக்ட்ரிக் இன்ஃப்ளோ ஒர்க் ஸ்டேஷன்ல நம்ம எதை நம்ம கரண்ட் கொடுக்கணும்? கரண்ட் எப்பவே வந்து என்னதான்? பாசிட்டிவ் அப் தான். புரியுதா? யூஎஸ் கன்வென்ஷனுக்கும் சரி, ஐயூபேக் கன்வென்ஷனுக்கும் சரி. அதே மாதிரி பொட்டன்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நமக்கு வந்து ஐயூபேக் கன்வென்ஷன்ல நமக்கு லோ டு ஹை தான் இருக்கும். புரியுதா? அதான் நான் வந்து இங்க என்ன கொடுத்திருக்கேன்? பாசிட்டிவ் ரைட். புரியுதா? பாசிட்டிவ் ரைட்னா ஆக்சுவலா என்ன மீனிங்? அந்த ஹை பொட்டன்ஷியல் தான் பாசிட்டிவ். புரியுதா? அது ரைட்ல இருக்கணும். அதே மாதிரி கரண்ட் பொலாரிட்டி, இந்த கரண்ட் பொலாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்னு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் தெரியுமா? அந்த பாசிட்டிவ் அப் வந்து ஆக்சுவலா என்னது? இட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா ஆனோட். புரியுதா? அதான் நம்ம கரண்ட் பொலாரிட்டி வந்து ஆனோட் பாசிட்டிவ்ங்கிறது கொடுக்கணும். புரியுதா? சோ நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய என்னது குரோன் ஆம்ப்ரோமெட்ரிக் ப்ரொஃபைல் கரெக்டா இதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க வரும். சரியா? வேரஸ் எனக்கு வந்து நான் சிவி ரன் பண்ணும்போது எனக்கு மேல ரிடக்ஷன் கீழே ஆக்சிடேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த யூஎஸ் கன்வென்ஷன்ல இருக்கக்கூடிய இன்புட் தான் கொடுக்கும். அப்பனா என்ன மீனிங்? இந்த லைன் ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ்னு கொடுத்துருவேன். இதுல எது நம்ம யூஎஸ் கன்வென்ஷன்ல நமக்கு தெரியும் ஹை டு லோ தான். புரியுதா? அப்ப ஹை டு லோ அப்படின்னா நம்மளுடைய பொட்டன்ஷியல் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் எங்க இருக்கும்? இந்த பாசிட்டிவ் வந்து லெஃப்ட்ல இருக்கும். புரியுதா? அதான் வந்து பாசிட்டிவ் என்ன மீனிங்? என்னுடைய பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அது வந்து லெஃப்ட்ல இருக்கும். ஓகே. அதே மாதிரி கரண்ட் ஆக்சஸ் பாசிட்டிவ் எப்பவே அப் தான். புரியுதா? ஐயூபேக்கும் சரி, யூஎஸ் கன்வென்ஷனுக்கும் சரி நமக்கு பாசிட்டிவ் எப்பவே மேல தான் இருக்கணும். அதே மாதிரி கரண்ட் பொலாரிட்டி. இந்த கரண்ட் பொலாரிட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்த கேத்தோடு வந்து ஆக்சுவலி என்னது? இந்த கேத்தோடு தான் எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன். இந்த கேத்தோடுங்கிறது எனக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். புரியுதா? சோ இந்த ரெண்டு கன்வென்ஷன் வச்சு தான் நம்ம வந்து குரோன் ஆம்ப்ரோமெட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மெஷர் பண்ணோம். ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஆக்சுவலா வந்து என்னது? எ சிங்கிள் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோன் ஆம்ப்ரோமெட்ரி. ஓகே. சோ சிங்கிள் பொட்டன்ஷியல் ஸ்டெப்னால என்னன்னா நான் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகே. சோ இது வந்து ஒரு ஸ்டெப். புரியுதா? இப்போ டபுள் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோன் ஆம்ப்ரோமெட்ரினா என்னது அப்படின்னா இங்க பாருங்க, இங்க லோல இருந்து நான் முதல்ல ஹைக்கு கொடுக்குறேன் அப்படியா? இது வந்து ஒரு ஸ்டெப். புரியுதா? ஒரே ஒரு ஸ்டெப் ஆக்சுவலா என்னது? லோ டு ஹை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அது சிங்கிள் ஸ்டெப். ஆனா இங்க அடுத்த ப்ராசஸ் பாருங்க, நான் மறுபடியும் ஹை டு லோ போறேன். புரியுதா? சோ இது ஸ்டெப் 1க்கு ஒரு பல்ஸ் விட்த் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டெப் 2க்கும் ஒரு பல்ஸ் விட்த் இருக்கு. புரியுதா? அப்போ ஸ்டெப் 1னா லோ டு ஹை. ஓகே. ஸ்டெப் 2னா ஹை டு லோ. புரியுதா? சோ அப்ப நான் மொத்தமா 2 ஸ்டெப் குடுக்கறதுனால எனக்கு குரோன் ஆம்ப்ரோமெட்ரி நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். ஃபாலோட் பை எனக்கு ரிடக்ஷன் நடக்கும். புரியுதா? இங்க நல்லா பாருங்க. நான் இங்க கொடுத்திருக்க கன்வென்ஷன் என்னது? மேல ஆக்சிடேஷன் கீழ ரிடக்ஷன். அப்ப மேல ஆக்சிடேஷன் கீழ ரிடக்ஷன் அப்படின்னா நான் லோ டு ஹை. புரியுதா? நான் லோ டு ஹை ரன் பண்றேன்னா எனக்கு பாசிட்டிவ்ல வருது வந்து ஆக்சிடேஷன். புரியுதா? எனக்கு கீழ வர்றது வந்து எனக்கு என்னது? அடுத்த ஸ்டெப்ல வர்றது என்னது? எனக்கு நெகட்டிவ்ல வரக்கூடியது வந்து ரிடக்ஷன் அர்த்தம். சரியா? ஆனா இந்த ப்ராசஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம வந்து சிஸ்டம் செட்டப்பை வந்து நம்ம வந்து சிஹெச் எலக்ட்ரிக் ஒர்க் ஸ்டேஷன்ல நம்ம இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ ஓகே. சோ அப்ப புரியுதா? சோ இதுதான் வந்து சிங்கிள் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோன் ஆம்ப்ரோமெட்ரிக்கும் டபுள் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோன் ஆம்ப்ரோமெட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதா? இந்த அப்பர் போர்ஷன் தான் நான் ஆல்ரெடி நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரியுதா? இந்த அப்பர் போர்ஷன் தான் என்ன நடக்குது, அதனால எப்படி இந்த ஆக்சிடேஷன் நடக்குதுங்கிறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ நம்ம இப்போ வரைக்கும் எதை ஜஸ்ட் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரியில இருந்து நமக்கு ஒரு குரோன் ஆம்ப்ரோமெட்ரி ஒரு ப்ரொஃபைல் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? ஆனா நான் அதுக்கு உள்ளால இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய மெக்கானிசம் நான் எதுவுமே ஆக்சுவலா இது வரைக்கும் நான் சொல்லல. புரியுதா? ஆனா இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரியில இருந்து நம்ம லோ டு ஹை கண்டுபிடிச்சிருவோமா? அந்த லோ டு ஹை வந்து நான் வந்து ஒரு ஸ்டெப் பொட்டன்ஷியல் ஃபார்மேட்ல நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில உள்ளுக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்குது? எதுனால எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பைக் வருது? எதுனால எனக்கு இந்த கரண்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது?
இதுக்கு உள்ளல நடக்கக்கூடிய சயின்ஸ் என்ன? சோ அத வந்து நம்ம இப்போ டீடைலா பார்ப்போம். ஓகே. சோ இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஆக்சுவலி என்ன பண்றோம்? நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் இங்க ஸ்டேபிளா குடுக்குறோம். அப்படித்தானே? ஏன்னா நம்ம லோ டு ஹை, ஓகேயா? இந்த லோ பொட்டன்ஷியல நம்ம வந்து ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் இதுல நம்ம குடுக்கும்போது, ஆக்சுவலி என்ன நடக்கும் பார்த்தோம்னா, தேர் இஸ் நோ ஃபாரடேக் ரியாக்ஷன். புரியுதா? ஆக்சுவலா ஃபாரடேக் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. அதாவது அனலைட் எதுவுமே எனக்கு ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனோ எதுவுமே இன்வால்வ் ஆகாது. புரியுதா? அப்போ எனக்கு நான் லோ வந்து நான் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இங்க அவுட்புட் கரண்ட்லயும் எனக்கு வந்து ஸ்டேபிளா தான் எனக்கு வரும். புரியுதா? அதனால தான் இங்கே பார்த்தா கூடயும் எனக்கு கரண்ட்ல எந்த வித்தியாசம் எதுவுமே இருக்காது. புரியுதா? ஆனா நான் லோல இருந்து நான் சடனா நான் இன்கிரீஸ் பண்றேன். புரியுதா? அப்ப நான் லோல இருந்து நான் சடனா நான் ஆக்சுவலி இன்கிரீஸ் பண்ணும்போது, இங்க 2, 3 ப்ராசஸ் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி இங்க பாருங்க, எனக்கு இதுதான் சிவி இருக்கா? எனக்கு சிவில இருந்து நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். சிவில இருந்து நமக்கு அப்பர் போர்ஷன் ஆக்சுவலா வந்து என்னது? இது வந்து ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல். ஓகேயா? கீழ வர்றது வந்து என்னது? கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல். இப்போ நான் வந்து இந்த இபிஏக்கும் இந்த இபிசிக்கும் நான் வந்து ஆவரேஜ் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நான் இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேயா? இப்போ இதுல நான் வந்து ஒரு எல் எல் டேஷ் ரீஜன் சொல்லி நான் ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ இந்த எல் டேஷ் ரீஜன்னா என்ன சார் அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு சைக்கிளிக் ஆல்டர்னேட்டரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இனிஷியலா வந்து நான் ரேம்ப் பண்ணும்போது ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன் வரைக்கும் எனக்கு கரண்ட் வந்து எனக்கு இன்க்ரீஸே ஆகாது. புரியுதா? இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு அனலைட் வந்து எனக்கு ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனோ எதுவுமே இன்வால்வ் ஆகாது. புரியுதா? சோ அப்ப நம்ம இந்த கரண்ட் தான் நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லுவோம்னா பேக்ரவுண்ட் கரண்ட்ங்கிறது சொல்லுவோம். புரியுதா? அப்போ எனக்கு இந்த இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் இங்க எல் டேஷ்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இந்த ரேஞ்ச் புரியுதா? அதாவது நம்ம என்ன பொட்டன்ஷியல் ரேஞ்ச் நம்ம இந்த எல் டேஷ் வரைக்கும் குடுக்குறோமோ, அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்னுடைய ஒர்க்கிங் எலக்ட்ரோடு எத தான் ஆக்ட் பண்ணும்? ஒரு கெப்பாசிட்டரா மட்டும் தான் அது ஆக்ட் பண்ணும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க ஆக்சுவலா மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ இந்த லோல இருந்து நான் வந்து எல் டேஷ்ங்கிறது நான் ஒரு பொட்டன்ஷியல் வரைக்கும் நான் இன்கிரீஸ் பண்றேன். அப்படிதானே? நான் இங்க இருந்து நான் அப்படி சடனா இன்கிரீஸ் பண்றேன் ஹை வரைக்கும். புரியுதா? அப்போ இந்த லோல இருந்து நான் எல் டேஷ் வரைக்கும் நான் ரீச் பண்ணும்போது, எனக்கு ஆக்சுவலி என்னதான் ஆக்சுவலா நான் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தான் ஆக்சுவலா நான் ஃபார்ம் பண்றேன். புரியுதா? சோ நம்ம ஒன் ஆஃப் தி லெக்சர்ல நம்ம எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சோ நம்ம ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து எல் டு எல் டேஷ் வரைக்கும் போகும்போது, என்னோட எலக்ட்ரோடு வந்து ஒரு சின்ன ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி எனக்கு ஆக்ட் பண்ணுது. புரியுதா? இப்போ நான் எல் டேஷ்க்கு பிறகு எல் டேஷ்னா நான் தான் சொல்றேன். இந்த எல் டேஷ் பிறகு இந்த ஒரு டிரான்சிஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபாரடே கரண்ட் வருதுன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப ஃபாரடே கரண்ட் ஆக்சுவலா என்ன மீனிங்? என்னோட அனலைட் வந்து ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம். இல்லாட்டினா ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கலாம். புரியுதா? அதுதான் நான் இங்க என்ன மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, பியாண்ட் எல் டேஷ் புரியுதா? பியாண்ட் எல் டேஷ்ல எனக்கு ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனோ எனக்கு நடக்கும். புரியுதா? அப்போ நான் இதுல இருந்து நான் ஹை பொட்டன்ஷியல் புரியுதா? அதாவது இந்த ஸ்டேபிள் பாயிண்ட்ல நான் ஒரு குடுக்குற வரைக்கும் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்துல இட் ஃபாலோஸ் ஆக்சுவலி என்னது? கார்ட்டல் ஈக்குவேஷன். ஓகே. சோ கார்ட்டல் ஈக்குவேஷன்னா இட் ஃபாலோஸ் டிஃப்யூஷன். புரியுதா? சோ இப்போ இதுதான் நான் இங்க ஆக்சுவலி இங்க நான் மீன் பண்ண வரேன். புரியுதா? சோ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ட நீங்க கோரிலேட் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்சிடேஷனோ, ரிடக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. எனக்கு கிட்டத்தட்ட இதுதான் ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி தான் எனக்கு வந்து பிஹேவா இருக்கும். புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல. அதே மாதிரி அப் டு எல் டேஷ் புரியுதா? நான் சொல்றேன்ல இந்த எல் டு எல் டேஷ் போகும்போது எனக்கு ஆக்சுவலி என்ன நடக்கும்? எனக்கு வந்து கெப்பாசிட்டிவ் கரண்ட் தான் எனக்கு கிடைக்குது. அப்படிதானே? அந்த கெப்பாசிட்டிவ் கரண்ட் தான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்றோம்? சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்ங்கிறத நான் சொல்றேன். அதுதான் இந்த மேல இருந்து இந்த கீழ வரைக்கும் புரியுதா? எனக்கு ஸ்லைட்டா கீழ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் மாதிரி வரும். புரியுதா? அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இப்படி எனக்கு வருதா? இதுல இருந்து இப்படி மேல போய் இப்படி ஒரு சின்ன கீழ வருது தெரியுமா? இந்த பர்ட்டிகுலர் ரீஜன் வரைக்கும் தான் இது எத ஆக்ட் பண்ணும்? இது வந்து ஒரு கெப்பாசிட்டரா ஆக்ட் பண்ணும். புரியுதா? அதனால தான் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா நான் என்ன பண்ணியிருக்கேன்?
இந்த லோயர் போர்ஷன்ல இருந்து ஒரு செலக்டிவ் ரீஜன் வரைக்கும் நான் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இந்த ரீஜன் யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வந்து மில்லி செகண்ட்ல இருக்கும், இல்லாட்டி மைக்ரோ செகண்ட்ல இருக்கும். புரியுதா? சோ இந்த பர்டிகுலர் ரீஜன் தான் நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், இட் வில் ஆக்ட் லைக் a கெப்பாசிட்டர். இல்லைன்னா அது ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? இட்ஸ் சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். ஆனா இந்த ரீஜனுக்கு பிறகு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். ஓகே. சோ எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும், இல்லாட்டி ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். இன் அடிஷன் டு தட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அப்ப என்ன மீனிங், என்னோட அனோலைட் வந்து டிஃப்யூஸ் ஆகும். அது மூலமா என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல போய் எனக்கு வந்து கரண்ட் வந்து எனக்கு வரும். ஓகே. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இங்க ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? அதாவது இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பிறகு இது வந்து ஒரு காட்ரல் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுங்கிறது. அப்ப காட்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த காட்ரல் ஈக்குவேஷன். அதாவது இதுல பாத்தீங்கன்னா கரண்ட்டுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் இங்க ரிலேட் பண்றாங்க. ஓகே. அப்போ நீங்க யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு வந்து 3 எலக்ட்ரோட் சிஸ்டம் இருக்கு. அப்படிதானே? ஒன்னு ஒர்க்கிங் எலக்ட்ரோட், இன்னொன்னு கவுண்டர் எலக்ட்ரோட், இன்னொன்னு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். நமக்கு தெரியும் ஒர்க்கிங் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல தான் நமக்கு இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே. இப்ப நான் லெட்டஸ் அஸ்யூம் தட் நான் வந்து ஃபெரிசைனேட் இங்க ஆட் பண்றேன்னு வச்சுக்கோமே. அப்படி நான் ஆட் பண்றேன் அப்படின்னா என்னோட எலக்ட்ரோலைட் வந்து NaClங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்னோட ஒர்க்கிங் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல தான் ஆக்சுவலா என்ன நடக்கும், இந்த ஃபெரிசைனைட் வந்து ஃபெரோவா மாறும். ஓகே. அது பிறகு இந்த ஃபெரோ வந்து ஃபெரியா மாறும். புரியுதா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ எனக்கு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் மாறி மாறி நடக்கும். இது நடக்கிறது வந்து என்னுடைய எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல. கவுண்டர் எலக்ட்ரோடோட பர்பஸ் என்ன? கவுண்டர் எலக்ட்ரோட் நீங்க சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா, அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆக்சுவலா கூட இருக்கும். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸ்ல தான் ஆக்சுவலா எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் இல்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? சி ஹியர், இப்ப என்னோட ஒர்க்கிங் எலக்ட்ரோட்ல ஏங்கிற ஒரு அனலைட் வந்து A பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா, என்னோட ஒர்க்கிங் கவுண்டர் எலக்ட்ரோட்ல ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த A பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் வந்து A ஆ மாறும். அப்பன்னா என்ன மீனிங்? எனக்கு ஒர்க்கிங் எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா, என்னோட கவுண்டர் எலக்ட்ரோட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா? அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். கவுண்டர்னா ஜஸ்ட் ஆப்போசிட். புரியுதா? ஒர்க்கிங் எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா, கவுண்டர் எலக்ட்ரோட்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடோட பர்பஸ் என்ன? ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம ஒரு ஏஜி பார் ஏசிஎல் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எப்பவே ஒரு ஸ்டேபிள் ரெஃபரன்ஸ் பாயிண்டா தான் அது ஆக்ட் பண்ணும். புரியுதா? அப்ப ஸ்டேபிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆக்சுவலா என்ன மீனிங்னா, நம்ம ஒரு இடத்துல எப்பவே கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். புரியுதா? அப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செட்டப்ல ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3 எலக்ட்ரோட் சிஸ்டம் இருக்கு. நான் வந்து ஃபெரிசைனேட் நான் வந்து ஒரு அனலைட் மாதிரி இங்க கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து NaCl வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டா இங்க நான் யூஸ் பண்றேன். புரியுதா? இப்போ நான் பொட்டன்ஷியல் எதுக்கும் இதுக்கும் இடையில அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கும் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கும். ஓகே. சோ நம்ம இந்த குரோன் ஆம்பிரோமெட்ரி இன்புட்ல பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்க வந்து ஒண்ணு சொல்றேன் தெரியுமா? அதாவது நான் வந்து பொட்டன்ஷியல் வந்து நான் வந்து லோல இருந்து ஹைக்கு வந்து நான் ஒரு ஸ்டெப்பா நான் அப்ளை பண்றேங்கிறது. இந்த ஸ்டெப் வந்து நான் எதுக்கும் இதுக்கும் இடையில நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கும் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கும் நடுவுல. புரியுதா? அதே நேரத்துல நான் கரண்ட் வந்து எதுக்கும் இதுக்கும் இடையில மெஷர் பண்ணேன் அப்படின்னா, ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கும் கவுண்டர் எலக்ட்ரோடுக்கும். புரியுதா? இந்த பிட்வீன் ஒர்க்கிங் எலக்ட்ரோட் அண்ட் கவுண்டர் எலக்ட்ரோடுக்கு தான் நான் ஆக்சுவலி எதை நான் மெஷர் பண்றேன். நான் வந்து கரண்ட்ட நான் மெஷர் பண்றேன். இந்த கரண்ட் தான் நான் இந்த இடத்துல ப்ரொஃபைலா இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ குரோன் ஆம்பிரோமெட்ரியில நம்ம கரண்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைமா வந்து நம்ம மெஷர் பண்றோம். புரியுதா? அப்போ நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன் தான் நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன்? இட் ஃபாலோஸ் எ குவாட்ரல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படிதானே? அப்போ இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன் இந்த பர்ட்டிகுலர் போர்ஷனோட கரண்ட்டுக்கும் உள்ள டைம்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன? அதுதான் இது. ஓகே. சோ ஒரு கான்சன்ட்ரேஷன் இது என்ன மீனிங்னா, நான் ஒரு பர்ட்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நான் பெரிசைனேட் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, அது வந்து டிஃப்யூஸ் ஆகி போகுது. அதான் வந்து இங்க டிஃப்யூசிவிட்டிங்கிற ஒண்ணு குடுத்திருக்கேன். இதுல ஏன்னா ஏரியா ஆஃப் எலக்ட்ரோட். அப்ப ஏரியா ஆஃப் எலக்ட்ரோட்னா ஆக்சுவலி என்னது? எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அப்படிதானே? சோ இந்த ஏரியா தான் நம்ம வந்து என்ன ஆக்சுவலா பார்த்திருக்கோம்? எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. சோ இத வந்து நம்ம ராண்ட்லிசெவிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, சோ அத வந்து நம்ம டீடைலா நம்ம வந்து சிவில ஆக்சுவலா பார்த்திருக்கோம். ஓகே. எப்படி எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணலாம்ன்றது. சோ அதுதான் இது. Fங்கிறது ஃபாரடே கான்ஸ்டன்ட். ஃபாரடே கான்ஸ்டன்ட்னா 96485 கூலும் பெர் மோல். என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்.
இப்ப நான் ஃபெரி சைனைட் நான் ஆக்சுவலா சொன்னேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சுவலா எவ்வளவு இருக்கும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நீங்க பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். புரியுதா? சோ அதுதான் நான் வந்து இங்க இப்போ டீடைலா இங்க சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம என்ன ஆக்சுவலி இதுல பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, கரண்ட் வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். ஓகே. சோ இது மட்டும் தான் நீங்க மேஜரா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? இப்போ இப்போ நான் உங்களுக்கு முன்னால என்ன ஆக்சுவலி சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஃபாரடிக் ரியாக்ஷன் முதல்ல நடக்காது. அது பிறகு எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பைக் வரும். இந்த ஸ்பைக் வர்றது வந்து சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் அப்படின்னு நிறைய ஸ்டோரி சொன்னேங்களா? இப்போ இந்த சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் எப்படி நடக்குதுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுவேன். புரியுதா? ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கு. அப்ப நான் ஒரு பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்ளை பண்ணும்போது, என்னோட எலக்ட்ரோலைட் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், நான் அவங்க NaCl தான் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பல்க் சொல்யூஷன்ல NaCl இருக்கு. அப்படிதானே? அப்போ இதுல என்னோட குளோரின் வந்து நெகட்டிவ். அப்ப இந்த குளோரின் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும்? என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல போய் வந்து பக்கத்துல போய் வந்து உட்காரும். ஏன்னா, நான் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இங்க நான் சர்ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்ப எனக்கு எல்லா நெகட்டிவ் எனக்கு இங்க உட்கார்றதுனால, இந்த பர்ட்டிகுலர் பிளேன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன்ங்கிறத சொல்லுவோம். புரியுதா? இப்போ இந்த நெகட்டிவ் ஃபர்தரா எத அட்ராக்ட் பண்ணும்? என்னுடைய பாசிட்டிவ் அயான். புரியுதா? அப்போ இந்த பாசிட்டிவ் அயானை சுத்தி எனக்கு வாட்டர் இருக்கும். புரியுதா? இதுதான் நம்ம ஆக்சுவலா என்னங்கிறது சொல்லுவோம். சால்வேஷன் லேயர்ங்கிறது அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னோட Na+ சுத்தி எனக்கு வாட்டர் இருக்கும். அப்ப இந்த வாட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஓங்கிறது ஆக்சுவலி என்னது? ஆக்ஸிஜன்ங்கிறது பார்ஷியலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஹைட்ரஜன்ங்கிறது பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவ். புரியுதா? அப்போ இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவ்க்கும் இடையில ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். புரியுதா? அதனாலதான் இது Na+ சுத்தி உங்களுக்கு நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கா? இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நான் இங்க சிம்பிளா ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? அப்போ இந்த நெகட்டிவ் குளோரின் ஆக்சுவலா என்ன பண்ணும்? இது இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் என்னுடைய சோடியம் அயானை அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ இந்த இன்னர் ஹெல்மட்ஸ் பிளேனை தாண்டி எனக்கு இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் லேயரா எனக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆகும். புரியுதா? அதுதான் நம்ம வந்து அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேன்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? இதுக்கு பிறகு எனக்கு நிறைய இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவல் என்ன ஆகும்? என்னோட பல்க் சொல்யூஷன் வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எனக்கு பாசிட்டிவ் அயன் எனக்கு உள்ள இந்த மாதிரி டிஃப்யூஸ் ஆயிட்டே வருமா? இது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குமா? அப்போ எனக்கு எனக்கு எந்த லேயர் வரைக்கும் எனக்கு இந்த பாசிட்டிவ் மாதிரி எனக்கு வந்து அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் அயான் ஆக்சுவலா அட்ராக்ட் பண்ணும். அப்படிதானே? அப்ப அட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன் வரைக்கும் தான் ஆக்சுவலா எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்னால எனக்கு ஒரு அட்ராக்ஷன் மூலமா எனக்கு வந்து பக்கத்துல வந்து இருக்கும். புரியுதா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எது வரைக்கும் இருக்குதோ அந்த பர்ட்டிகுலர் ரீஜன் தான் நம்ம டிஃப்யூஸ் லேயர்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ டிஃப்யூஸ் லேயர்ங்கிறது இந்த அவுட்டர் ஹெல்மோஸ்ட் பிளேன்ல இருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் வரைக்கும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க டிஃப்யூஸ் லேயர்ன்றத கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ நம்ம ஓகே. சோ இதுக்கு பிறகு இருக்கிறது எல்லாமே வந்து பல்க் சொல்யூஷன் தான். புரியுதா? சோ இத வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்ங்கிறத சொல்லுவோம். புரியுதா? அப்ப எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்னா என்னன்னா, இந்த சார்ஜஸ் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ், இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேன், அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேன், அதே மாதிரி டிஃப்யூஸ் லேயர். புரியுதா? இந்த எல்லா காம்பினேஷன் சேர்த்து தான் நம்ம இத வந்து எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர்ங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. சோ இந்த மொத்தமா சேர்த்து இந்த உள்ள எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும். நம்ம கெப்பாசிட்டர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்னர்ல எனக்கு பாசிட்டிவ் இருக்கு. அவுட்டர்ல எனக்கு நெகட்டிவ் இருக்கு. புரியுதா? அதான் இங்க நெகட்டிவ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இதுக்கு நடுவுல நமக்கு என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. வாட்டர் வில் ஆக்ட் லைக் எ டயலெக்ட்ரிக் மீடியம். புரியுதா? அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இது ஒரு கெப்பாசிட்டரா எனக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே. சோ இன் அடிஷன் டு தட் எனக்கு வந்து அன்காம்பன்சேட்டட் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸும் எனக்கு இருக்கும். அப்ப நீங்க கேட்பீங்க, அன்காம்பன்சேட்டட் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ்னா என்னது சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. சோ நான் ஆல்ரெடி சொன்னேன். இது எனக்கு ஒர்க்கிங் எலக்ட்ரோட், இது எனக்கு கவுண்டர் எலக்ட்ரோட், இது எனக்கு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். புரியுதா? அப்போ நம்ம இது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது, இதுக்கு இன் பிட்வீன்லயும் எனக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும்? எனக்கு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்குமா? அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுமா? அதுதான் வந்து ஆக்சுவலா என்னது? அன்காம்பன்சேட்டட் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ். இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு எனக்கு சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். புரியுதா? அப்போ இந்த சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ நம்ம எப்படி இம்பிடன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம்?
அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா நமக்கு இம்பிடன்ஸ் ரன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வரும் விச் இஸ் ஃபாலோட் பை எ டெய்ல். புரியுதா? அப்போ இந்த செமி சர்க்கிளோடைய இனிஷியல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ தான் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹம்ப் வரும். புரியுதா? அந்த ஹம்ப்ல இருக்கக்கூடிய அப்பர் மோஸ்ட் ஒரு டேட்டா பாயிண்ட் இருந்து தான் நம்ம எதை கால்குலேட் பண்ணுவோம், நம்ம டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸ் என்னங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? அப்போ எனக்கு இந்த டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸும் எனக்கு இந்த சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை ரெண்டுமே நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு எவ்வளவு டைம் எனக்கு தேவைப்படும், அதாவது எனக்கு இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லா எனக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ நான் வந்து அன்காம்பன்சேட்டட் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸும் இந்த டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸும் நான் வந்து ஒரு ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டா நம்ம இதை வந்து மாடல் பண்ணலாம். புரியுதா? அப்போ இது ரெண்டுமே நான் வந்து ஒரு சீரியஸா நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ சீரியஸா கன்சிடர் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து டைம் எவ்வளவு தேவைப்படும், நம்ம என்ன ஆக்சுவலா சொல்றோம், நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் நான் வந்து ஆக்சுவலா நான் அப்ளை பண்ணும்போது நான் வந்து சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் ஏர் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்படிதானே? அப்ப சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் ஏர் அப்படின்னா எனக்கு வந்து இங்க அயான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதானே? அப்போ எனக்கு எவ்வளவு நேரம் ஆக்சுவலா மொத்தமா எனக்கு தேவைப்படும் இந்த டோட்டல் எனக்கு இந்த மாதிரி சார்ஜ் எனக்கு ஃபுல் ஆகுறதுக்கு? அதோட ஃபார்முலா என்னன்னா 5 இன்டூ அன்காம்பன்சேட்டட் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ என்னது டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸ். புரியுதா? அப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு யூஸ்வலா என்ன இருக்கும், நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பைக் வந்து எனக்கு ஒரு கீழே வரைக்கும் ஒரு சின்ன வேல்யூ வரைக்கும் தான் என்னது இந்த மொத்த ரீஜன் தான் எனக்கு என்னது 5 இன்டூ ஆர்யூ இன்டூ டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் 1 ஓம்னு எடுத்துக்கிறேன். என்னுடைய டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 ஃபாரட்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய என்னோட டைம் எவ்வளவு தெரியுமா? அதாவது ஒரு செகண்ட் ஆகும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட். அப்ப என்ன மீனிங்? எனக்கு வந்து இந்த மொத்தம் எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் டபுள் ஏர் எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு சார்ஜ் ஆகுறதுக்கு எனக்கு வந்து மொத்தம் ஒரு செகண்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு செகண்ட் தேவைப்படுதுன்னா அப்ப என்ன தெரியுமா மீனிங்? இந்த டைம் இன்டர்வல் தெரியுமா? அதாவது இந்த டைம் இன்டர்வல் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வர்றது எந்த ரீஜன் அப்படின்னா இந்த ரெட் கலர் கொடுத்துருக்கீங்களா இந்த ரீஜன் கிடையாது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு கர்வ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு டிகே வரும். புரியுதா? அதுக்கு பிறகு எனக்கு மறுபடியும் ஆக்சுவலா என்ன வந்துடும், இங்க பாருங்க கிரீன் கலர்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனா காட்ரல் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுங்கிறத நான் மீன் பண்றேன். புரியுதா? இந்த ரெட் கலர்ல நான் மீன் பண்றேன் தெரியுமா, இதுதான் நான் இனிஷியல்ல சொன்னேன் தேர் இஸ் நோ ஃபாரடே ரியாக்ஷன். இந்த ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கேன் தெரியுமா, இந்த பர்டிகுலர் ரீஜன் தான் எனக்கு வந்து எவ்வளவு ஆக்சுவலா நடக்கும், இங்கதான் எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு ஆக்சுவலா ஃபார்ம் ஆகும், டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸ். புரியுதா? அதுதான் நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன், எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டபுள் ஏர் வந்து எனக்கு வந்து சார்ஜிங் ஆகக்கூடிய டைம். ஓகே. அந்த டைம் தான் யூஸ்வலா எவ்வளவு இருக்கும்னா மைக்ரோ செகண்ட் டு மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். புரியுதா? அப்போ அதுதான் நான் இங்க ஆக்சுவலா மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் பொட்டன்ஷியல் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் வில் கெட் அக்குமுலேட்டட் அட் தி எலக்ட்ரோட் சொல்யூஷன் இன்டர்ஃபேஸ். புரியுதா? இது என்னோட பல்க் சொல்யூஷன், இது என்னுடைய எலக்ட்ரோட். இந்த இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ்ல என்னுடைய சார்ஜஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆகுது தெரியுமா? இதுதான் நம்ம வந்து சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் ஏங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதா? ஆனா இது கம்ப்ளீட்டா இது ஃபுல்லா சார்ஜ் ஆகுறதுக்கு இது எவ்வளவு டைம் எடுக்குங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு அன்காம்பன்சேட்டட் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸும் தெரியணும், டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் தெரியணும். ஆனா இதெல்லாம் நம்ம இம்பிடன்ஸ்ல இருந்தா நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகே. சோ இது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து எந்த ரீஜனுக்கு பிறகு எனக்கு காட்ரல் ஈக்குவேஷன் எனக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்போ இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்கணும், காட்ரல் ஈக்குவேஷன்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப காட்ரல் ஈக்குவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா நானே ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் ஃபாலோஸ் a டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? அப்போ டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அனலைட் இந்த பல்க் சொல்யூஷன்ல ஆட் பண்ணுவோம். அப்ப அந்த அனலைட் ஆக்சுவலி என்ன பண்ணும், டிஃபியூஸ் ஆகி போகும். அதுக்கு பிறகு இட்ல அண்டர்கோ a ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அட் தி எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். புரியுதா? அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிகே பீக் மாதிரி டிகே கரண்ட் மாதிரி எனக்கு கிடைக்குது. ஓகே. சோ அதுதான் நான் இங்க டீடைலா இங்க கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஃபெரோசைனைட நான் இங்க ஆட் பண்றேன். சோ ஃபெரோசைனைட் நான் வந்து நான் பல்க் சொல்யூஷன்ல ஆட் பண்றேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய டிஃப்யூஸ் லேயர். புரியுதா? அப்ப இந்த டிஃப்யூஸ் லேயர்ல இனிஷியலா ஆக்சுவலா என்ன ஆகும், என்னுடைய இந்த ஃபெரோசைனைட் வந்து டிஃப்யூஸ் ஆகும். புரியுதா?
இந்த டிஃப்யூஸ் ஆகக்கூடிய இந்த மெக்கானிசம் தான் நம்ம டிஃப்யூசிவிட்டின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ இங்க எனக்கு டிஃப்யூஸ் ஆகும்போது இந்த பர்ட்டிகுலர் ரீஜன்ல எனக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் எனக்கு கிரியேட் ஆகுதா? அப்ப கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஆக்சுவலி என்னது? எனக்கு பல்க் சொல்யூஷன்ல எனக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு ஃபெரோசைனேட் இருக்கு. ஆனா எனக்கு இங்க டிஃப்யூஷன் இங்க நடக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல ஹையா இருக்கு. வேறஸ் என்னுடைய டிஃப்யூஸ் லேயருக்குள்ளார என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபெரோசைனேட் வந்து எனக்கு கம்மியா இருக்கு. புரியுதா? அப்போ பை டிஃபால்ட் ஆக்சுவலி என்ன நடக்கும்? மோர் அண்ட் மோர் எனக்கு டிஃப்யூஷன் நடக்கும். அப்ப டிஃப்யூஷன் எங்க இருந்து நடக்கும்? ஃப்ரம் பல்க் சொல்யூஷன் டு தி என்னது டிஃப்யூஸ் லேயர். புரியுதா? அப்ப எனக்கு நிறைய எனக்கு டிஃப்யூஸ் ஆக போக போக அப்போ எனக்கு என்ன நடக்கும்? இந்த ஃபெரோசைனேட் மறுபடியும் இந்த அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேனுக்கு வழியோடி போய் இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேனை போய் ரீச் ஆயிடும். புரியுதா? அப்ப இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேன் எனக்கு போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கதான் எனக்கு எலக்ட்ரோட் இருக்கு. புரியுதா? அப்ப இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இப்ப என்ன நடக்கும்? என்னுடைய ஃபெரோசைனேட் வந்து ஃபெரிசைனேடா மாறி எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை லிபரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரான் தான் என் ஒர்க்கிங் எலக்ட்ரோடு வாங்கிக்கும். புரியுதா? சோ இந்த மாதிரி எனக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நான் இங்க ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியலா டிகே மாதிரி இங்க எனக்கு வந்து கரண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. புரியுதா? சோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் மெக்கானிசம்ஸ் தான் நான் இங்க கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைலா இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ see here at x is equal to 0 at x is equal to 0 னா அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேன். புரியுதா? at x is equal to d னா இதுதான் இந்த பல்க் சொல்யூஷனும் இந்த டிஃப்யூஸ் லேயருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். புரியுதா? அப்போ at x is equal to d ல ஜெனரலா பாத்தீங்கன்னா என்னோட ஃபெரோசைனேட் வந்து கான்சென்ட்ரேஷன் கூட இருக்கு. ஓகேயா? அப்போ எனக்கு வேறஸ் நீங்க ப்ராடக்ட் பாருங்க, ப்ராடக்ட் தான் ஃபெரிசைனேட். ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்த லேயர்ல எனக்கு எதுவுமே இல்ல. புரியுதா? அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நீங்க பல்க் சொல்யூஷன்ல எனக்கு ஃபெரோசைனேட் கூட இருக்கு. ஆனா எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு உள்ளால போகும்போது எனக்கு எல்லா ஃபெரோசைனேட் எனக்கு ஃபெரிசைனேடா மாறிடும். ஓகே. அப்ப எல்லா ஃபெரோசைனேடும் எனக்கு ஃபெரிசைனேடா மாறிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல உங்க ஃபெரோசைனேடோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0ன்னு அர்த்தம். புரியுதா? ஆனா இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல உங்க எல்லா ஃபெரோசைனோடும் ஃபெரிசைனேடா மாறணும்னால அட் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபெரிசைனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். புரியுதா? அதே நேரத்துல நீங்க இந்த எலக்ட்ரோட் இந்த பல்க் சொல்யூஷனோட இந்த இன்டர்ஃபேஸ்ல பாருங்க அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ல பாத்தீங்கன்னா ஃபெரிசைனேட்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0 இருக்கும். புரியுதா? அப்போ இதுதான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல். புரியுதா? இதுக்கு இன் அடிஷன் டு தட் நம்ம ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னன்னா பல்ஸ் விட்த். புரியுதா? அப்போ பல்ஸ் விட்த்னா என்னன்னு கேட்பீங்க. சி இந்த பல்ஸ் விட்த் வந்து நம்ம எங்க ஆக்சுவலா கொடுப்போம்னா நம்ம வந்து ஒரு டபுள்ஸ் பொட்டென்ஷியல் ஸ்டெப் குரோன் ஆம்பிரோமெட்ரியில நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம சிங்கிள் பொட்டென்ஷியல் ஸ்டெப் ஆம்பிரோமெட்ரிலையும் நம்ம இந்த பர்டிகுலர் விட்த்தை வந்து நம்ம எதுங்கிறதா நம்ம சொல்லுவோம். பல்ஸ் விட்த்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்ப பல்ஸ் விட்த்ங்கிறது ஆக்சுவலி எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு நேரம் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கெல்லாம் நம்ம வந்து அலோ பண்றோங்கிறதா அதோட மீனிங். புரியுதா? சி பல்ஸ் விட்த்னா ஆக்சுவலா என்ன மீனிங்? சி நான் வந்து நிறைய நேரம் இந்த ஹை பொட்டன்ஷியல நான் வந்து டைம் கொடுக்குறேங்கிறது அர்த்தம். புரியுதா? அப்ப நிறைய நேரத்துல இந்த ஹை பொட்டன்ஷியல் அதாவது இந்த ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூ நான் கான்ஸ்டன்டா நான் அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு கண்டினியூஸா என்ன நடந்துகிட்டே இருக்குங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க ஆக்சுவலா மீன் பண்ண வரேன். புரியுதா? அப்ப பல்ஸ் வித் கண்ட்ரோல் ஹவு லாங் யூ அப்சர்வ் தி ரெஸ்பான்ஸ். புரியுதா? இதுல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி என்னது? கரண்ட் தான் என்னுடைய ரெஸ்பான்ஸ். புரியுதா? என்னோட இந்த டிகே கரண்ட் வந்து எனக்கு நிறைய நேரம் எனக்கு வேணும் சார். எனக்கு வந்து ஒரு 50 செகண்ட் பதிலாக எனக்கு 500 செகண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்ப நான் ஆக்சுவலா நான் எதை இன்க்ரீஸ் பண்ணணும்? என்னோட இன்புட் சைட்ல நான் வந்து பல்ஸ் விட்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? அப்ப நான் பல்ஸ் விட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய இந்த ஹை பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து நான் நிறைய நேரம் நான் கான்ஸ்டன்டா கொடுப்பேன். ஃபார் அ ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பேன். ஸோ அப்படி ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எய்தர் ஆக்சிடேஷன் இல்லாட்டி எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் ஸ்பெசிபிக்கா என்னுடைய சர்ஃபேஸ்ல நடக்கும். புரியுதா? சி அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் தான் நம்ம ஆக்சுவலா என்னங்கிறது நம்ம சொல்லுவோம் ஆம்ப்ரோமெட்ரி ஐடி கர்வ். புரியுதா? சி குரோனோ ஆம்ப்ரோமெட்ரிக்கும் ஆம்ப்ரோமெட்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம ஆக்சுவலா என்ன கொடுப்போம்? ஒரே ஒரு பொட்டன்ஷியல் மட்டும் நம்ம ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம்ல கொடுப்போம். புரியுதா? அந்த பொட்டன்ஷியல் யூஸ்வலா என்னதான் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அனலைட்டோட ஆக்சிடேஷனோ இல்லாட்டி ரிடக்ஷன் பீக்கை தான் நம்ம வந்து யூஸ்வலா ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைமா எங்க கொடுப்போம்? நம்ம வந்து ஆம்ப்ரோமெட்ரியில அத இன்புட்டா கொடுப்போம். புரியுதா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா
நம்ம வந்து பல்ஸ் விட்ட வந்து நம்ம ஒரு டைமை நம்ம ஆக்சுவலா கூட்டுறோம் அப்படின்னா எனக்கு நிறைய ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அஸ் அ ரிசல்ட் என்னுடைய நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய என்னோட அனலைட் எல்லாமே எனக்கு ப்ராடக்ட் எனக்கு கன்வெர்ட் ஆகும். புரியுதா? நம்மளோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலி என்னது? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 மில்லி மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சுவலி என்ன பண்றேன்? என்னோட அனலைட் ஏங்கிறது நான் வந்து ஆட் பண்றேன். அப்போ இங்க எனக்கு நிறைய அனலைட் இருக்கும். அப்படிதானே? இந்த எல்லா அனலைட்டுமே எனக்கு டிஃப்யூஸ் ஆகி போகணும். அது பிறகு எனக்கு இந்த சர்ஃபேஸ்ல ரீச் ஆன பிறகு இது எல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். புரியுதா? அப்போ லெட் அஸ் அஸ்யூம் தட் இது மொத்தமா நடக்கிறதுக்கு எனக்கு வந்து 50 செகண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் வந்து இந்த பல்ஸ் விட்த்தும் நான் வந்து 50 செகண்ட்ஸா நான் வந்து குடுக்கணும். அப்படி 50 செகண்ட்ஸ் குடுத்தா மட்டும்தான் எனக்கு ஆக்சுவலா என்ன ஆகும்? இந்த டிகே ஆறக்கூடிய இந்த கரண்ட் வந்து எனக்கு வந்து ஸ்டேபிளா போய் அட்டைன் ஆகும். புரியுதா? இது ஸ்டேபிளா அட்டைன் ஆனாதான் ஆக்சுவலி என்ன மீனிங்? எனக்கு எல்லா ரியாக்ஷனும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வேறஸ் எனக்கு டிகே வந்து எனக்கு ஸ்டேபிளா முடியாம பாதியில எங்கேயாவது எனக்கு தொங்கிட்டு இருக்குன்னா, அப்ப ஆக்சுவலி என்ன மீனிங்? ஸ்டில் எனக்கு நிறைய அனலைட் இருக்கு. அது வந்து எனக்கு ப்ராடக்ட்டா எனக்கு கன்வெர்ட் ஆகணுங்கிறது அதோட மீனிங். புரியுதா? சோ அதுதான் வந்து நான் இங்க சொல்லியிருக்கேன். பல்ஸ் விட்த் வில் கண்ட்ரோல் ஹவ் யூ அப்சர்வ் தி ரெஸ்பான்ஸ். புரியுதா? அப்ப நீங்க இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு கரண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். அதுதான் வந்து நம்ம குவார்டர்லி ஈக்குவேஷன்லயும் அப்சர்வ் பண்றோம். நம்ம சைக்ளிக் குவாலிட்டாமெட்ரியில நம்ம பார்க்கும்போது நம்ம ரேண்ட்லெஸ்ஸரிக் ஈக்குவேஷன்லயும் நம்ம அதுதான் சொல்றோம். ஓகே. அப்ப நீங்க கேட்பீங்க ரேண்ட்லெஸ்ஸரிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எப்படி இதை ஒரு கன்க்ளூட் பண்றோம்? எப்படி கரண்ட் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நமக்கு தெரியும் ரேண்ட்லெஸ்ஸரிக் ஈக்குவேஷன் வந்து கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். ஓகே. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்னா நம்ம எப்படி எழுதலாம்? வோல்டேஜ் பெர் டைம். ஓகே. அப்ப வோல்டேஜ் பெர் டைம் ஹோல் பவர் 1/2 அப்படின்னா நமக்கு நியூமரேட்டர்ல என்ன வரும்? நமக்கு இங்க நியூமரேட்டர்ல v பவர் 1/2 டிவைடட் பை t பவர் 1/2. புரியுதா? நான் இந்த v பவர் 1/2 நான் ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு கரண்ட் வந்து எனக்கு எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீக்கு எனக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம ஒரு டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னு எப்பவே நம்ம மீன் பண்ணாலே எனக்கு கரண்ட் வந்து எனக்கு எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்க்கு எனக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். புரியுதா? சோ இதுதான் நம்ம வந்து சிவிக்கும் உள்ள குரோன் ஆம்பிரோமெட்ரிக்கும் உள்ள ரிலேஷன். புரியுதா? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்லைட்ல பார்த்தோம். புரியுதா? சோ எப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சிஸ்டம் செட்டப் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்டேஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைக்ளிக் வோல்டாமெட்ரியை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மேல ஆக்சிடேஷன் கீழே ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதா இல்ல மேல ரிடக்ஷன் கீழே ஆக்சிடேஷன் நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம முதல்ல இன்புட் செட்டிங்கா பக்காவா கொடுத்துடணும். ஓகே. சோ இன்புட் செட்டிங் கொடுத்த பிறகுதான் நம்ம வந்து இந்த ஹை டு லோவா இல்ல லோ டு ஹையா எனக்கு எது தேவை? எனக்கு ரிடக்ஷனா ஆக்சிடேஷன் தேவையாங்கிறது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம குரோனாம்பிரோமெட்ரியில கொடுத்துக்கிட்டு நம்ம அவுட்புட்டை நம்ம இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அப்படி அவுட்புட் மெஷர் பண்ணாதான் நமக்கு இது குரோனாம்பிரோமெட்ரியில எனக்கு அவுட்புட் வர்றது எனக்கு ஆக்சிடேஷனா இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனா அப்படி என்னங்கிறது தெரியும். ஓகே. சோ அதோட நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் எனக்கு முதல்ல வந்து எனக்கு ஃபேரடிக் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. அதுக்கு பிறகு நான் அப் டு எல் டேஷ் வரைக்கும் நான் இந்த பொட்டன்ஷியல் நான் ஏதாவது நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் நடக்கும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஒரு இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேன்ல இருந்து எனக்கு அப் டு ஒரு டிஃப்யூஸ் லேயர் இருக்கிற இந்த லேயர் தான் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். புரியுதா? இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். சோ அதுதான் நான் இங்க ஆக்சுவலா சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வரும். இதோட டைம் டியூரேஷன் எவ்வளவு இருக்குங்கிறது கால்குலேட் பண்றதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணணும்? 5 இன்டூ சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அன்காம்பன்சேட்டட் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ டபுள் ஏர் கெப்பாசிட்டன்ஸ். புரியுதா? இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டிபிக்கலி நமக்கு மைக்ரோ செகண்ட்ல இருந்து மில்லி செகண்ட் வரைக்கும் வரும். ஓகே. இது எந்த செகண்ட் வரைக்கும் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு உள்ள பாயிண்ட் தான் நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? நம்ம வந்து டிஃபிஷன் ஈக்குவேஷன், அதாவது காட்டல் ஈக்குவேஷனா நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். புரியுதா? சோ இதுக்கு பிறகு ஃபார்ம் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கும் இந்த டைமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இதுதான் நான் என்ன சொன்னேன்? கரண்ட் வந்து எனக்கு டைமை பொறுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைமுக்கு எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. புரியுதா? சோ இதுக்கு பிறகுதான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல தான் நான் என்ன சொன்னேன்? நம்ம வந்து ஒரு அனலைட் ஆட் பண்ணுவோம். இந்த அனலைட் வந்து
எனக்கு உள்ள டிஃப்யூஸ் ஆகி போகும்போது எனக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் எனக்கு கிரியேட் ஆகுது. அப்ப எனக்கு நிறைய அனலைட் எனக்கு உள்ளுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகிட்டே போகும். இது எப்போ எனக்கு இன்னர் ஹெல்மட்ஸ் பிளேன் எப்போ எனக்கு ரீச் ஆகுதோ அப்போதான் எனக்கு வந்து எதாகுது, எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. அது மூலமா எனக்கு ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு ஒர்க்கிங் எலக்ட்ரோட்ல போகுது. அது மூலமா எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். எகெயின் பல்ஸ் விட்த் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நான் எவ்வளவு அனலைட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அனலைட் எனக்கு எல்லாமே எனக்கு ப்ராடக்ட் எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, அப்படி ஆனா மட்டும்தான் எனக்கு இந்த கார்டல் ஈக்குவேஷன்ல எனக்கு இந்த டிகே ஆறது எனக்கு வந்து ஸ்டேபிளா எனக்கு ஒரு பாயிண்ட்ல போய் அட்டைன் பண்ணும். புரியுதா? எனக்கு ஸ்டேபிள் பாயிண்ட் இல்லாம எனக்கு இந்த மாதிரி பாதையில தொங்கிட்டு இருக்குன்னா அப்ப ஆக்சுவலி என்ன மீனிங், நான் பல்ஸ் விட்த் எனக்கு கூட கொடுக்கணும், எனக்கு என்ன நான் நிறைய டைம் கொடுக்கணுங்கிறது அர்த்தம். ஓகே.